வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் அணிகள் பார்க்க போகிறோம். பயிற்சி 3-17 5வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன்ற ஒரு அணி கொடுத்துருக்காங்க. நம்ம மைனஸ் ஏயின் நிறை நிரல் மாற்று அணியை கண்டுபிடிக்கணும். முதல்ல மைனஸ் ஏவை கண்டுபிடிப்போம். அதுக்கடுத்து என்ன செய்யலாம், நிறை நிரல் மாற்று அணியை கண்டுபிடிப்போம். முதல்ல மைனஸ் ஏவை கண்டுபிடிப்போமா. மைனஸ் ஏ ஈக்குவல் டு இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். ஏன்ற அணி இங்கே இருக்கு பாருங்க. இந்த ஏக்கு பதில் இதை எடுத்து எழுதுங்க. √7 - 3 மைனஸ் √5 2 √3 -5 சரியா. இப்போ பாருங்க மைனஸ் ஏ ஈக்குவல் டு இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிருங்க. இங்கே ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். மைனஸ் ப்ளஸ் மைனஸ் √7 மைனஸ் ப்ளஸ் 3 மைனஸ் இருக்குன்னா ப்ளஸ் √5. அதாவது இந்த மைனஸை கொண்டு உள்ள இருக்க எல்லா உறுப்பையும் பெருக்கணும். இங்கே ப்ளஸ் இருக்கு. மைனஸ் பேருனா -2 இங்கே ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ் பேருனா மைனஸ் √3 மைனஸ் பேருக்குன்னா ப்ளஸ் 5. இதான் என்னது, மைனஸ் ஏன்ற அணி. ஏன்ற அணி கொடுத்துருந்தாங்க, நம்ம மைனஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது என்ன செய்யணும், நிறை நிரல் மாற்றமா மாற்றி எழுதணும். மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸ்னா நிறைய நிரலா மாற்ற போறோம். எது வந்து நிறை, முதல் நிறை, இரண்டாவது நிறை, மூன்றாவது நிறை. முதல் நிரல், இரண்டாவது நிரல். இந்த ஒவ்வொரு நிறையவும் நம்ம நிரலா மாற்றிடலாம். கிடைமட்டமா இருக்கு இல்லையா, அது நிறை. செங்குத்தா இருக்கிறது நிரல். பாருங்க, முதல் நிரல் எழுத போறோம். √-7 3 எழுதிட்டோமா. ரெண்டாவது நிரலை எழுத போறோம். √5 -2 அதுக்கு எடுத்து பாருங்க. மூணாவது நிரலை எழுத போறோம். -√3 5. இதான் என்னது, நமக்கு தேவையான மைனஸ் ஏவோட நிறை நிரல் மாற்று அணி. சரியா, அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.